ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட்க்கு லீவுன்றனால 2 பேரும் காலையிலேயே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு காலையிலே ஃபிஷ்ஷெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து வாஷ் பண்ணியுமே கொடுத்துட்டாரு. நீ நான் குழம்பு வைக்கிற வேலை மட்டும்தான். சரி, ஓகே, பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீ குழம்பு வைன்னு சொல்கிறதுனால நான் வைக்கிறதுக்கு வந்துட்டேன் கிச்சனுக்கு. அண்ட் இன்றைக்கி நான் வைக்க போகிற குழம்பு கேரளா ஸ்டைலில் அயிலை மீன் கறி தான் வைக்க போகிறேன். இங்கே வந்து இந்த ஃபிஷ் குழம்பு வந்து எங்கள் மாமனார் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த குழம்பே நாங்கள் வீட்டில் வைப்போம். நாங்கள் பெருசாக அதை யூஸ் பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு ரொம்ப இது காரமாக இருக்குன்றனால நாங்கள் பெருசாக சாப்பிட மாட்டோம். ஃபஸ்ட்டு மஞ்சட்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இந்த குழம்புக்கு முக்கியமாக ஊற்ற வேண்டியது தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெந்தயம் 3ம் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சும் பூண்டும் போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக வதக்கி எடுத்துகிட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் போடணும். கண்டிப்பாக இஞ்சி போடணும், பூண்டும் போடணும். நம்ம ஊரில் வந்து நம்ம இஞ்சி பெருசாக நம்ம மீன் குழம்புக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே கம்பல்சரி இஞ்சி யூஸ் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஆனால் இங்கே கண்டிப்பாக இஞ்சி போட்டே ஆகணும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து மீன் குழம்புக்கு பெருசாக நிறைய பேர் இதில் வந்து பாதி தக்காளி தான் போடுவாங்க. நாங்கள் இங்கே வீட்டில் ஒரு தக்காளி ஃபுல்லாக போடுவோம். தக்காளி கேரளா குழம்புல பொறுத்த வரைக்கும் தக்காளி பெருசாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இடையிலே போய் நான் பாப்பா ஒரு பார்த்துட்டு வருவேன். பாப்பா டிவி பார்த்துட்டு இருந்தாங்களா, நாங்கள் மட்டும்தான் இருக்கனால பாப்பா இடையில போய் பார்த்துட்டு வந்தே நான் குழம்பு வச்சிட்டு இருந்தேன். அண்ட் கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளிங்கிறது ஒரு தக்காளி மட்டும்தான் போடுவாங்க இந்த ஒரு மீன் குழம்புல. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா ஃபுல்லாக வதங்கி வரும்போது நான் இடையிலே வந்து இங்கே புளி ஊற வச்சுருந்தேன் சுடுதண்ணியில். நம்ம யூஸ் பண்ணுற வாழம்புளி வந்து இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. கொடம்புளின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்க புளியை. அந்த புளி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை நான் ஒரு 2லேருந்து 3 பீஸ் மட்டும் எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை மாற்றி எடுத்து வச்சுட்டு மீன் குழம்புக்கு மசாலா எடுத்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அண்ட் மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் நல்லா ஒரு 50 கிராம் 100 கிராம் கிட்ட போடுவாங்க. அது மட்டும்தான் இந்த குழம்புக்கான மசாலாவே. இதெல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலேயே மசாலாவை போட்டு நல்லா வறுத்தரணும். ஓரளவுக்கு கேரளாவில் எல்லா இடத்துலையுமே குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த மசாலாவாக இருந்தாலுமே ஒரு தடவை வறுத்துட்டு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதை நான் அந்த எல்லா மசாலாவும் கூட நல்லா வறுத்துட்டு அந்த புளி தண்ணியிலேருந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி இதை நான் ஓரளவுக்கு கிரேவி பேஸ்ட் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க தண்ணி ஊற்றிடுவேன். அந்த புளி அப்படியே உள்ளே போட்டுடணும். எப்படின்னா இது கொஞ்சம் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு புளி. இந்த புளி வந்து நம்ம குழம்புல இருக்க ஊற இந்த புளியிலிருந்து நமக்கு புளிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு புளி போதும் அப்படின்ற தோன்ற டைமில் அந்த புளியிலேருந்து ஒரு பீஸ் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இங்கே அப்படி தான் போடுவாங்க. எனக்கு இந்த 3 பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். 2 டேஸ்க்கு வீட்டில் மீன் குழம்பு இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு இந்த அளவுக்கு தான். எங்கள் மாமனார் பெருசாக புளி எடுக்க மாட்டார், அளவாக தான் சாப்பிடுவார். அதனால் இது கரெக்டாக இருக்கும். இதை வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக பார்த்து உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு வச்சுட்டேன். இது நல்லா கொதிக்கணும் ஓரளவுக்கு. இது மட்டும்தான் மசாலாவே. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இந்த மீன் குழம்பு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நல்லா கொதித்ததும் பின்ன எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் போடணும். நாங்கள் அயிலை மீன் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து எங்கள் மாமனார் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுக்க மாட்டாங்க, அலர்ஜி வரும் டக்குன்னு. அதனால் அதை யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் ஃபிஷ்ஷெல்லாம் போட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்து ஓரளவுக்கு மீன் வந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு சீக்ரெட் மசாலா ஒன்று யூஸ் பண்ணணும். அது போடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அண்ட் மீதி இருக்க ஃபிஷ்லாம் மசாலா போட்டு வச்சிடலான்னு சொல்லி எல்லாம் இந்த கீரல் போட்டு வச்சா மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்கும் அப்படின்றனால நான் எல்லா மீன்லேயுமே கீரல் போட்டு மசாலாக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஸ் யூஷுவல் நம்ம மீன் மசாலாவுக்கு என்னென்ன மசாலா யூஸ் பண்ணுவோமோ அதுதான் யூஸ் பண்ணுவோம் இங்கேயும். எக்ஸ்ட்ரா இங்கே என்னென்னா கொஞ்சம் மிளகு பொடி அதிகமாக போடுவாங்க. அது போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி லெமன் ஜூஸ்லாம் போட்டு நான் நல்லா மீனுக்கு நல்லா மசாலா பரட்டி வச்சுட்டேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது ஊறினாலே போதும். இவங்க ரொம்ப சுகர் பேஷண்ட்ஸ்னால கொஞ்சம் அதிகமாக மசாலாவும் எடுத்துக்க மாட்டாங்க. பார்த்து அவங்களுக்கும் கொடுக்கணும். சரி, ஓகே, நான் அவங்களுக்கு மசாலாலாம் மீனில் போட்டு எடுத்து மாற்றி வச்சுட்டு அண்ட் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சா நம்ம போய் பார்க்கலாம். மீன் குழம்புக்கு ஸ்பெஷலாக போட மசாலா லாஸ்ட்டில் என்ன போடுவாங்கன்னா சும்மா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பொடி பண்ணி லாஸ்ட்டாக மீன் குழம்புல இறக்கும் போது சும்மா ஒரு 2 பிஞ்ச் மட்டும் போட்டு நம்ம இறக்குனோம்னா மீன் குழம்புக்கு இன்னொரு நல்ல ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும், நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் எங்கள் மாமியார் போடுவாங்க. அதே நான் மீன் ஃபஸ்ட்டு உப்பெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு அந்த மசாலா பொடியும் போட்டுட்டு மீன் குழம்பை நான் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டேன்.
நம்ம மீன் வறுக்கணும். நான் மீன் வறுக்கிறதுக்கு வேண்டி வீட்டில் இருக்கிற அப்பச்சட்டி, இது வந்து அப்பத்துக்கு யூஸ் பண்ணுற சட்டி. நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுவோம் மீன் வறுக்கிறதுக்கு வீட்டில். அதை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு மீன் அவங்களுக்கான அளவுக்கு மீன் மட்டும் வறுத்து நான் தனியாக எடுத்து மாற்றி அவங்களுக்கு கொடுத்து விட்ருவேன். இனி நான் எங்களுக்கு தனியாக நான் மீன் குழம்பு வச்சுருக்கேன். இதிலே ஆட் பண்ணால் ரொம்ப பெருசாகிடும்னு நான் இதில் ஆட் பண்ணல. அந்த வீடியோ நான் அடுத்து நெக்ஸ்ட் கண்டிப்பாக போடுறேன். அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் பாப்பாவுக்கு நாங்கள் இந்த மீன் குழம்பு இந்த மீன் கொடுக்க மாட்டோம், அலர்ஜி ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக அவளுக்காக கட்லா மீன் வாங்கி குழம்பு வச்சு அதை ஃப்ரை பண்ணியிருக்கேன். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.